ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு டெய்லரிங் டிப்ஸ் தான். இப்போ சில கஸ்டமர் வந்து நமக்கு பைப்பிங் பெருசாக கேட்பாங்க, சில கஸ்டமர் இந்த பைப்பிங் வந்து சின்னதாக கேட்பாங்க. இப்போ பெருசாக கேட்குறவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி சிங்கிள் ஃபுட் ப்ரெஷர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதே வந்து நல்லா மெல்லிஸாக கேட்குறவங்களுக்கு இந்த டபுள் சைட் ஃபுட் ப்ரெஷர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கஸ்டமர் வந்து நல்லா மெல்லிஸாக உள்ள வந்து பைப்பிங் தான் வந்து கேட்டிருக்காங்க. அதனால நாங்கள் வந்து டபுள் சைட் ஃபுட் ப்ரெஷர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பைப்பிங்லாம் வந்து நாங்கள் ஹோம்மேட் பண்ணுறதுனால அந்த சாரீ கலருக்கு மேட்சிங்காக நாங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுப்போம். அதுக்கு நாங்கள் இந்த த்ரெட்டை தான் வந்து யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ ப்ளவுஸில் வந்து இந்த த்ரெட்டை வச்சு நம்ம வந்து பைப்பிங் வந்து பண்ணிவிட்டு இதுக்கு சென்டர் அந்த இப்போ நம்ம பைப்பிங் வந்து நம்ம பண்ணியிருக்கோம், அந்த பைப்பிங் த்ரெட்டுக்கு சென்டராக நம்ம வந்து அதை ஸ்டிச் பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு நல்ல ஒரு மெல்லஸான பைப்பிங் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து பொறுமை தேவை. நம்ம இதை ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக தான் நம்ம வந்து பண்ணிட்டு வரணும். இப்போ நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டீங்கன்னா அந்த கிளாத் வந்து மூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ நம்மளுக்கு அந்த பைப்பிங் வந்து நம்மளுக்கு நீட் ஃபினிஷிங்கில் வந்து இருக்காது. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து பைப்பிங் எவ்வளோ மெல்லிஸாக வந்திருக்குன்னு பாருங்கள். பிகினராக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.